வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே. பல தடைகளை உடைச்சு அவங்களுக்கான வழியை அவங்களே செதுக்கின பெண்களை கொண்டாடக்கூடிய நாளா இந்த இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேவை நம்ம பாக்குறோம். அதுக்கு எதுக்கு இந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சென்னையில இந்த பஸ்ஸும் விமனும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி இருக்கு. இந்த கதையில விமன், டெக்னாலஜி, சஸ்டைனபிள் மொபிலிட்டி, இது மூணு ஒன்று சேர்ந்துருக்கு. இப்போ நீங்க பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த பஸ்ஸஸ் எல்லாமே எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், இவி பஸ்ஸஸ். இந்த பஸ்ஸஸை சென்னை சிட்டியில் ரன் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஓம் குளோபல் மொபிலிட்டி அப்படிங்கிற கம்பெனியும் ஒரு கொலாபரேஷனில் இந்த பஸ்ஸஸ் எல்லாம் நம்ம சென்னையில் ரன் பண்ணுறாங்க. இதனுடைய பேசிக் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் ரன் ஆகக்கூடிய பஸ்ஸஸில் எலக்ட்ரிக் பஸ்ஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது என்ன ஓம் குளோபல் மொபிலிட்டி அப்படின்னு புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓம் மொபிலிட்டி அப்படிங்கிற கம்பெனி வந்து அசோக் லேலாண்டோடது. அசோக் லேலாண்ட் பிராண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரஸ்ட், வேல்யூ எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, பஸ்ஸஸை ஃபுல்லாக காசு கொடுத்து வாங்குவாங்க, அதாவது ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அதில் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸும் அவங்களே பண்ணுவாங்க, அவங்களே பஸ்ஸையும் மக்களுக்காக ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மொபிலிட்டி ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிற கான்செப்டில் ஃபுல்லாக பணம் போட்டு பஸ்ஸஸை ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை, அந்த பஸ்ஸஸுக்கான மெயின்டெனன்ஸை கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. இது வந்து இந்த பேப்பர் கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரன் ஆகும். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. அந்த ப்ரைஸ் மட்டும் பே பண்ணால் போதும். இதனுடைய முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டேக்கும் தேவையில்லை. இது ரெண்டுத்தையுமே ஓம் மொபிலிட்டி பார்த்துக்குவாங்க. நமக்கு தேவையான டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது டிரான்ஸ்போர்ட் வந்து கிடைச்சிருது. இந்த பஸ்ஸஸ் எல்லாமே எலக்ட்ரிக். ஸோ இது வந்து இந்த இவி ரெவல்யூஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுதான்னா ஆமாம், அது கூட இது வந்து ஒரு மாற்றத்தை ரெப்ரசன்டேட் பண்ணுது, அதே விதத்தில் ஒரு ரெவல்யூஷனையும் ரெப்ரசன்டேட் பண்ணுது. இப்போ இந்த இவி பஸ்ஸஸ்ல நிறைய விமன் டிரைவர்ஸ் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 4 விமன் டிரைவர்ஸை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நாம இங்கே இந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பஸ் டிப்போக்கு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட சாதனை பெண்களை மீட் பண்ணி அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன, அவங்களுடைய ஆம்பிஷன் என்ன, இந்த ப்ரொஃபஷன் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம்க்கா. உங்க பேரை சொல்லிட்டு சொந்த ஊர் எது, இந்த ப்ரொஃபஷனுக்கு எப்படி வந்தீங்க அப்படிங்கறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கேட்டுட்டு அப்படி நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், என்னுடைய பேர் மகேஸ்வரி. என்னுடைய வீடு வந்து மணலியில் தான் இருக்குது, ஆனால் பிறந்ததெல்லாம் சென்னை தான். நான் இதுக்குள்ளே வந்ததுக்கான இது வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கார் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் தூரமாக இருந்தது, அதனால் ஒரு 1.5 வருஷம் நான் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மூலயமா இந்த ஹெவி கற்றுக்கிட்டு 1 வீக்லாம் நான் இங்கே வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சரி, நம்மளுக்கு லேடிஸ்னால நம்மளுக்கு இங்கே சான்ஸ் கிடைக்காது, சும்மா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மோட்டிவேட்டில் தான் நான் வந்தேன். என் ஹஸ்பண்டும் போய் கேட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கேட்டதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு 1 இயர்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நீங்கள் இப்போ தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிலாம் சொன்னாங்க. சரி, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அவங்க யார்கிட்டயும் கேட்டுட்டு, சரி லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோட்டிவேட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் ஜாயின் பண்ணி 2 நாள்லாம் ஒரு 2 ரவுண்டு ஓட்டி காட்ட சொன்னாங்க. டிப்போக்குள்ளேயே ஓட்டி காட்டினேன். அப்புறம் ஓகேம்மா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாளே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. நான் ஒரு 8 மந்த்ஸாக இங்கே ஒர்க் பண்ணுறேன். எனக்கு சந்தோஷமாக ஃபீலாக இருக்குது. நான் என் ஃபேமிலியில் என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் இந்த வேலை பண்ணுறதுல. அப்புறம் என் ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் சந்தோஷமாக இந்த வேலையை பண்ணுறேன். என் பேர் முத்துமணி ராகவன். நான் கொளத்தூர்லேருந்து வரேன். நான் முடிச்சது வந்து ஐஆர்டி கும்மிடிப்பூண்டில் முடித்தேன். 2019 முடித்தேன். வீரப்பெண்கள் மூலிமா எனக்கு இந்த வியாசப்பட்டி தெரிஞ்சு பேட்டரி பஸ், இவி பஸ் தெரிஞ்சு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு எங்கள் வீட்டுக்கார். எனக்கு என்னுடைய கனவு வந்து எம்டிசி டிரைவர் ஆகணும். எங்கள் வீட்டுக்கார் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணு. என் பேர் செண்பகவல்லி. நான் வந்து வண்டலூர் ஜூவில் டாடா ஏஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து நின்றுட்டு கொஞ்ச நாள் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம்லார்ன்ற கம்பெனிலேருந்து எனக்கு ஆஃபர் வந்துச்சு. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, ஹெவி லைசன்ஸ் அவங்களும் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. இந்த எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே நல்லாயிருக்கு. என்னோட நேம் சரண்யா. நான் ரெடின்ஸ்லேருந்து வரேன். நேட்டிவ் பிளேஸ் சென்னை தான் எனக்கு. நான் டிரைவிங் ஃபீல்டில் வந்து 10 இயர்ஸ் ஆகுது. ஹெவி போட்டு 4 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்போது OHM அந்த இதில் இ பஸ் ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு டீசல் பஸ் ஓட்டுறதுக்கும் இ பஸ் ஓட்டுறதுக்கும் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம். எனக்கு இப்போது ரூட்டெல்லாம் சென்னையில் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே தெரியும். எல்லாமே ரூட்டுக்கும் போயிட்டுருக்கோம். நல்லா ஃபீல்
குட் ஃபீல் பண்ணுறோம். இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொல்லும்போது ஏற்கனவே ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. பட் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இவி வெஹிக்கிள் இல்லையா? நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டீசல் பஸ் கூட ஓட்டியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த இவி பஸ்ஸுக்கு இந்த OHM மொபிலிட்டி உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்தாங்க? அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஏதாவது மென்ஷன் பண்ணி சொல்ல முடியுமா? எனக்கு வந்து ஜாயின் பண்ண அன்னையிலேருந்தே 10 days ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸ்விட்ச் போர்டு சேஃப்டி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெக்கானிக்கல் டைப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறது, ஐடிசி அந்த இது கேமரா செட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணோன்றதும் சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தரவா சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 daysல வந்து நம்ம தனியாக டிரைவிங் பண்ணுற அளவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. டிராஃபிக்ல எப்படி மூவ் பண்ணும், அந்த டைம்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சி, எதனா ஒரு ஆக்சிடென்ட் எதனா ஒன்று ஆயிடுச்சுனாலும் அந்த டைம்ல எப்படி ஸ்பேஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. டிப்போக்குள்ள ஒரு 2 ரவுண்டு ஓட்டி காட்ட சொன்னாங்க. நீங்க ஓகே அப்படின்றதுக்கு அப்புறம் எங்களுக்கு 1 week ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஏன்னா எங்களுக்கு இன்னும் 1 year ஆகல. இந்த லைசன்ஸ் இதுவாகி இன்னும் 1 year ஆகல. அதனால உள்ள இப்போதைக்கு பாருங்கம்மா 1 year ஆன பிறகு ரூட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் உள்ளே தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் உள்ள பார்க்கிங் சூப்பர்வைசரா இருக்கேன். நான் இப்போ 8 மாசம் ஆகுது நான் ஜாயின் பண்ணி. ஒரு 4 மாசம் பார்க்கிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் நல்லா ஒர்க் பண்றதை பார்த்து நான் சூப்பர்வைசரா இப்போ 4 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பார்க்கிங் சூப்பர்வைசர்ன்றதுனால இந்த வெஹிக்கிளை மெயின்டைன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பார்ப்பீங்களா, இல்லை இந்த சார்ஜ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? எல்லாமே பார்க்கணும் சார். இப்போ சர்வீஸில் கூப்பிட்டாங்கன்னா அங்கேயும் போகணும். அப்புறம் சார்ஜிங் பாயிண்ட்ல எதனா கம்ப்ளைண்ட்லாம் அங்கேயும் போகணும். இப்போ சார்ஜ் ஓடத்துல ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போட சொன்னாங்கன்னா அதுக்கும் நம்ம தான் போய் நிற்கணும். எல்லாத்துமே சார்ஜர் ஒரு டைம்ல சார்ஜர் ஏறாமல் இருக்கலாம், மிஷின் எதனா ப்ராப்ளமாக இருக்கலாம், கரண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். எது இருந்தாலும் சூப்பர்வைசர்னாலும் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. எது இருந்தாலும் நம்ம தான் போய் நிற்கணும். நான் வந்து 1 month ஆகுது. நல்லா அந்த ஸ்விட்சு, அந்த போர்டை பற்றி, சுவிட்சை பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே நான் கற்றுண்டேன். இப்போதைக்கு யார்டு மேனேஜ்மெண்ட் மாதிரி தான். இப்போ நம்ம என்ன வேலை பண்ணாலும் நமக்கு இந்த ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ அப்படி உங்கள் ஃபேமிலியோடைய சப்போர்ட் எப்படி இருக்கு? உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்கள். இல்லை, எனக்கு எல்லாருமே சப்போர்ட் தான். ஃபர்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. செகண்டு எங்கள் அம்மா. இந்த ஃபீல்டு வந்ததுனால எல்லாருமே ஹாப்பி தான் ஃபேமிலியில். அப்புறம் சொசைட்டியில் வந்து எல்லாருமே நல்லா தான். ரூட்டுக்கெலாம் போகும்போது எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட பேசிட்டு போவாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, ரொம்ப நேரம் நின்று பேசுவாங்க. டிப்போலாம் ஜென்ஸ்லாம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. எப்படி உங்களுடைய ஒர்க் அப்புறம் வீடு இது ரெண்டையும் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்கும்? இப்போ உங்களுக்கு ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கிடைக்குதா? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது? நான் இப்போது ஜென்ரல் ஷிஃப்ட் மார்னிங் 8:30க்கு வண்டி எடுத்தேன்னா நைட்டு 9:30க்கு விடுவேன். அந்த டைமில் வந்து நெக்ஸ்ட் டே வந்து PM எடுத்துப்பேன். ஹாஃப் டே வந்து வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பாப்பா இருக்கான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அதனால அவங்க கூடயும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணோன்ட்டு ஹாஃப் டே எடுத்துப்பேன். ஒரு நாள் ஜென்ரல், ஒரு நாள் PM, அது மாதிரி மாற்றி எடுத்துப்பேன். என் ஃபேமிலியில் சந்தோஷம் தான் சார் பண்ணுறாங்க. நான் இந்த நான் ட்ரைனிங் எடுத்த பீரியட்லேயே நம்மளுக்கு பெருசாக நம்ம பஸ்ஸு ஓட்டெல்லாம் போக மாட்டோம், நம்மளுக்கு யார் வேலை கொடுக்க போகிறோம், அந்த மைண்ட் செட்டில் தான் நாங்கள் ஒரு 4 பேர் ட்ரைனிங் எடுத்தோம். 4 பேருமே அதில் தான் இருந்தோம். எனக்கு கூட இருக்க ஜென்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, லேடிஸ் உங்களுக்குலாம் பஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஜென்ஸ் எங்களுக்கே கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நம்ம இந்த லைசன்ஸ் எங்கன்னா மூலையில தான் வச்சிருப்போம் பொழுது அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அப்புறம் லைசன்ஸ் வாங்கி ஒரு 1 weekல தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதனால வந்து கேட்டு பார்த்து உடனே நாங்கள் ஜாயின் பண்ணதுனால இப்போ எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. வேலைக்கு போக என்னால் முடிஞ்சது சமைச்சிட்டு நான் வேலைக்கு கிளம்புவேன். வீட்லேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க மாமியார்லாம். நான் இங்கே வந்து நான் என் ஒர்க்கை நல்லபடியாக பார்த்துட்டு கரெக்ட் டைம் முடிச்சுட்டு போவோம் சார். வேலை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு டிரைவர் ஃபீல்டு வரணும்னு ஒரு ஆசை இருந்தது சார். ஆனால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் இடையில இப்போ தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் சொல்லியிருந்தேன் நான். ஓகே, எனக்கு ஒரு நாளாவது MTC டிரைவர் ஆகணும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தேன். அடுத்த நாளே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டார். ஃபார்ம் வாங்கிட்டு வந்து IRT கும்மிடிப்பூண்டில் முடிச்சு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக எங்கள் வீட்டுக்கார் நல்லா. அதே மாதிரி என் ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டு. எனக்கு 2 பொன் குழந்தைங்க. தாம்பரத்துலேருந்து வரேன் நான். இங்கே நான் ஜோக்கலில் வந்து ட்ரக் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து இது ஈஸியாக தான் இருக்கு, கஷ்டம் இல்லை. என் ஃபேமிலியும் என் பசங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்கள் அம்மாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் பஸ் ஓட்டுறது ஒரு டீசல் பஸ் ஓட்டுறதை விட உங்களுக்கு எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபீல் ஆகுது? நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க சார். அதில் ஸ்ட்ரெயின் பண்ணும் நிறையா. ஓகே, இதில் வந்து ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. லேடிஸ்க்கு மோஸ்ட்லி அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும், கியர்லாம் போடுற மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே சுவிட்ச் டைப்புன்றதுனால ஈஸியாக தான் இருக்குது. கார் ஓட்டுற ஃபீல் இருக்குது, எந்த ஒரு சவுண்டு கிடையாது, தலைவலி இல்லை. இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியல் வேர்ல்டில் என்ன ரேஞ்சு கிடைக்குது? உங்களால் எவ்வளோ தூரம் ஒரு சார்ஜில் ஓட்ட முடியுது? நான் இப்போது ஓட்டி இருக்கிறது எங்களுக்கு 40 வர வரைக்கும் நாங்கள்
எங்களுக்கு மூவ் பண்ண சொல்லுவாங்க. 2 சிங்கிள் அது மாதிரி போவோம். ஓகே. போயிட்டு செகண்ட் இதுக்கு வந்து நாங்க சார்ஜ் போறதுக்கு வந்துருவோம். 2 சிங்கிள்னா இப்போ பூந்தமல்லியில இருந்து பாரிஸ் போயிட்டு ரிட்டர்ன் பூந்தமல்லி வந்துட்டு சார்ஜ் பண்ணுவீங்க. சென்ட்ரல்ல இருந்து இப்போ நாங்க கிளம்பாக்கம் போறோம் அப்படின்னா 2 சிங்கிள் போயிட்டு செகண்ட் தேர்ட் கட் ஆஃப்க்கு வந்து சார்ஜ் பாயிண்ட்க்கு வந்துருவோம். இப்போ இது ஒரு வாட்டி சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சார்ஜ் பண்றது நீங்களே தான் அந்த சார்ஜிங் பண்றதெல்லாம் நீங்களே டிரைவரா நீங்களே எடுத்துக்கணுமா, இல்ல அதுக்குன்னு வேற ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்களா? டிரைவ் பண்றது மட்டும் தான் உங்களுடைய ஜாபா இருக்குமா? டிரைவ் பண்றது மட்டும் தான் சார் எங்களோட இது. சார்ஜுக்குலாம் வந்து தனியா ஆள் இருக்கு, அவங்களே போட்டுருவாங்க. அவங்களே பண்றாங்க. ஸோ அது பேசிக்கா சார்ஜ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போடுற மாதிரி இருக்குமா, இல்ல ஒரு நாளைக்கு சிங்கிள் போகும்? சிங்கிள் போறத பொறுத்துங்க சார். இப்போ லாங் டிரைவா இருந்துச்சுன்னா எங்களுக்கு 2 டைம்ஸ் போட சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் சிங்கிள்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னா 1 டைம் தான் போட சொல்லுவாங்க. இப்போ இந்த பஸ்ஸை டே டு டேல நீங்க சென்னை சிட்டி டிராஃபிக்ல டிரைவ் பண்றீங்க இல்லையா? ஸோ இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன? சிட்டி டிராஃபிக்ல ஓட்டுறது, இந்த மெட்ரோ எல்லாம் நம்ம ஊர்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த இவ்வளவு ஒரு லெங்தான பஸ்ஸை ஓட்டுறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன? நீங்க இது எப்படி ஈஸியா ஓட்டுறீங்களா எப்படின்றத சொல்ல முடியுமா? மெட்ரோ ஒர்க்குன்றது வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலயுமே இந்த பஸ் கொஞ்சம் அந்த எம்டிசி வந்து 8 மீட்டர் தான், இது வந்து 12 மீட்டர்ஸ். அதனால வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. எல்லா இடத்துலயுமே கட் பண்ணும்போது சென்னை உள்ளலாம் வந்து அடையார் சைடு இந்த சைட்லாம் போனீங்கன்னா எல்லா மரமும் வந்து ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதனால எல்லாமே பார்க்கணும். நம்ம சைடு பார்க்கணும், கட் பண்ண டர்னிங் பார்க்கணும், இந்த சைடு எண்டு பார்க்கணும், மேல மரம் இடிக்குதான்னு பார்க்கணும், ஏசில படாமலும் பார்த்துக்கணும், மேல அப்பர்ல வந்து அந்த டோர் இருக்கு பாத்தீங்களா விண்டோ, அதுலயும் படாம பார்த்துக்கணும், சேஃபா டிரைவ் பண்ணணும். பெண்களா இந்த வேலைக்கு வரும்போது என்ன மாதிரியான கஷ்டங்கள் இல்ல எந்த மாதிரியான இப்போ சொசைட்டியினுடைய பார்வைன்னு ஒன்று இருக்கும்ல, அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? சார் எல்லா விஷயமும் எல்லாருக்குமே சமம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எந்த விஷயமும் கண்ணால பார்த்தா கையால செய்ய போறோம், இவங்களுக்கு தான் செய்யணும் இவங்களுக்குலாம் செய்யணும்னா கிடையாது. எங்களுக்கு எப்படின்னா எல்லா வேலையுமே நாங்க செய்வோம். நான் சொல்றதும் அதான். ஆண்கள் பெண்கள் எல்லாம் இல்ல, எல்லாமே ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக தான் ஆண்களும் வந்து வெளியே கஷ்டப்படுறாங்க, நாங்களும் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக தான் வெளியே வந்திருக்கோம். அந்த இடத்துல ஆண்களும் சப்போர்ட் பண்றாங்க எங்களுக்கு, அதுல நாங்க ரொம்ப சந்தோஷம் தான் படுறோம். அதுக்கப்புறம் இதுல வண்டி ஓட்டும் போது நம்ம ஓட்டுற ஃபீலோட மத்தவங்க சொல்லும் போது இது நல்லா இருக்கு, எங்களுக்கு ரோட்ல எல்லாம் போகும்போது கை கொடுக்கும் போது அப்பதான் எங்களுக்கு தோணும் நம்ம பெரிய விஷயம் பண்றோம் அப்படின்ற ஃபீல் அப்ப இருக்கும் சார். ஓகே. யாராவது உங்களை ரொம்ப பாராட்டி இருக்காங்களா? அந்த பாராட்டு மறக்கவே முடியல அப்படின்னு இருக்கா? நான் ரோடுக்கு வண்டி எடுத்துட்டு போகும்போதெல்லாம் ஒரு 2-3 பேர் ஜென்ஸ் தான், ஆனா நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. முன்னாடி வண்டி போவாங்க, ஓவர்டேக் பண்ணிட்டு தம்ஸ் அப் காட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறைய எனக்கு நடந்திருக்கு. ஆனா ஜென்ஸ் தான் ஜாஸ்தி. நல்லா இருக்கு சார். பஸ் ஓட்டுறோம்னா நம்மளுக்கு எப்படி சொல்றது, ஆண் பெண் சரிசமன்றது இது காமிக்குது. பஸ் ஒரு லேடி பஸ் ஓட்டுறாங்கன்னா கண்டிப்பா ஜென்ஸுக்குலாம் சப்போர்ட் பண்றாங்க எல்லாருமே. சரி இப்படி ஓட்டுங்க, நம்ம தப்பா பண்ணாலும் கூட இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எடுத்து சொல்றாங்க. ஒரு நல்ல குட் ஃபீல் ஆகுது. எனக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து நல்ல பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப தைரியம், அந்த மாதிரி தைரியமா வண்டி ஓட்டுறீங்களே பரவாயில்ல, எங்களுக்குலாம் அந்த தைரியம் வர மாட்டேங்குது, பரவாயில்ல நல்லா வண்டி ஓட்டுறீங்க அப்படின்ட்டு HR லெவல்ல கூட ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இந்த ஃபீல்டுக்கு, இந்த பஸ் டிரைவிங் ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புவீங்க? கண்டிப்பா வரலாம் சார். கண்டிப்பா நாங்கெல்லாம் அப்படி வந்தாங்கன்னா நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம், வரணும்னு எதிர்பார்க்க. ஏன்னா என்ன மாதிரி மற்ற பெண்களும் வரணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தானே, அதனால வரணும், தைரியமா வரணும். என்ன மாதிரி மற்ற பெண்களும் வரணும் சார், நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் சார். ஓகே. தைரியமா வாங்க, எங்களை போல நல்லா சாதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்ததுல என் ஃப்ரெண்டு தான் சார் இது ரெக்கமெண்ட் பண்ணது. நான் ஒரு ஆள் வந்திருக்கேன், அவங்க சொல்லிட்டு தான் நான் ஒரு ஆள் வந்தேன். நான் ஒரு 100 பேரைனா இதுல உள்ள சேர்க்கணும்ன்ற மைண்ட் செட் இருக்கு சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது சப்போர்ட் பண்ணுவேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ரெஃபர் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் OHM குளோபல் மொபிலிட்டிக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா லேடிஸை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய லேடிஸ் ட்ரைன் பண்ணி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். நீங்க பேசும்போது சொன்னீங்க உங்க ஃபேமிலி எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க, உங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே இந்த ஜாப் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. பட் எல்லா பெண்களுக்குமே அப்படி அமைஞ்சிராதுல்ல. ஸோ அப்படி ஃபேமிலி வந்து இந்த ஜாப் எதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், டைமிங் எல்லாம் மாறி மாறி வரும், ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபேமிலியை பார்க்கறது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிற குடும்பங்களுக்கு நீங்க இப்படி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? சார் இப்போ எல்லா விதத்துலயும் நம்மளுக்கு வந்து குளோபல் மொபிலிட்டி வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, டைமிங்லயும் சரி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றாங்க. அதனால அது மாதிரி இஷ்யூலாம் எதுவும் வராது. நைட் டைம்ல வந்து கிடையாது, டைமிங் வச்சிருக்காங்க, மார்னிங் 9 to 5ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தானே நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம், இந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால OHM டீம் சப்போர்ட் பண்ற
விஷயம் என்னன்னா அவங்க எங்களுக்கு கண்டிஷன் போடுற மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்க எங்களால என்ன முடியும் அதை நாங்க சொன்னோம்னா அதுக்கேத்த போல எங்களுக்கு பண்ணி தராங்க, ஃபிளெக்சிபிளா பண்ணி தராங்க. நாங்க இது பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் இது வரைக்கும் இந்த 8 மாசம் ஒர்க்ல எனக்கு நடந்தது இல்ல. புதுசா வரவங்க வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுவோம்னா நம்ம மோட்டிவேட் பண்ணணும். நல்லா இருக்கு, நம்மளுக்கு வந்து நல்லா எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க, தைரியமா நீங்க பண்ணலாம், உங்க ஃபேமிலிக்கும் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம ரொம்ப சேஃப்டியாவும் இருக்கு, நம்ம சேஃப்டியாவும் இருக்கலாம். அவங்க ட்ரெயின் பண்றவங்களும் நம்மளுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து நம்மள மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுவேன் சார். நீங்க பஸ்ல ஏறி டிரைவர் சீட்ல உட்காந்து ஸ்டேரிங் பிடிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது ஃபீல் ஆகுதா? நிறைய ஃபீல் இருக்கும் சார். ஏன்னா அந்த சீட்ல உட்காரும் போதே வந்து ஒரு நாட்டையே ஆள்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா நம்ம உள்ள வந்து பஸ் ஃபுல்லா கேமரா இருக்கு. அது இருக்கிறதுனால ஒரு ஊரே நமக்கு பின்னாடி வந்து சப்போர்ட்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அதுவும் இல்லாம எமர்ஜென்சி சுவிட்ச் வேற இருக்கு, நம்ம எந்த டைம்ல வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பயம் இல்லாம இருக்கு. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் டென்ஷனா இருந்து ஒரு வண்டியில ஏறும்போது, அதாவது இந்த வண்டியில ஏறும்போது ஒரு அந்த சுவிட்சை ஆன் பண்றது, ஐசோலேஷன் ஆன் பண்ணி ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் நம்ம சாவி கிராங்க் பண்றதுலாம். அந்த நிமிஷத்துக்குள்ள என்னோட டென்ஷன் குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால என்னோட டென்ஷன் இல்லாம நான் ஹாப்பியா வண்டி மூவ் பண்றது எனக்கு சந்தோஷம் சார். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, என் பின்னாடி எனக்கு ஒரு படை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் சார். பணப்படையாவது வேணும், ஆள் படை வேணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சார். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு தனித்துவமா ஃபுல் சப்போர்ட், எல்லாருமே ஆணுக்கு பெண் சமன்ற மாதிரி நம்மளும் அந்த வண்டியில உட்காரும் போது ஒரு தனித்துவமான ஒரு ஃபீல், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. Thanks madam. Thank you madam. Thank you madam. And இந்த பர்టిక్యులர் பஸ்ல 2 சிறப்பு அம்சம் இருக்கு, ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ்னு கூட சொல்லலாம். இங்க 2 ஸ்டிக்கர் இருக்குது உங்களால பார்க்க முடியும். இது வந்து வீல் சேர்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற படம், இது வந்து ஒரு ஸ்டிக் வச்சிருக்கிற, ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சிருக்கிற ஒரு படம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் வயசானவங்க. ஸோ இவங்களுக்காக ஸ்பெஷலா இந்த பஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஏஜ்டு பர்சன்ட்லாம் வந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் இது ஹைட்டா இருக்கிறதுனால டவுன் பண்ணலாம். 400 மீட்டர்ஸ் வரையும் இது டவுன் ஆகும். ஏஜ்டு பர்சன் இதில் டவுன் பண்ணுறது, இதில் வந்து ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஹேண்டிகேப்ட் யாருனா வந்தாங்கன்னா பேக் சைடில் இருந்து ரோலர் அந்த வீல் சேர் மூலியமா நம்ம ஏற்றலாம். அங்கே வந்து 400 மீட்டர்ஸ் தான் டவுனு, இதில் வந்து 600 மீட்டர்ஸ் வரையும் டவுன் பண்ணலாம். டவுன் பண்ணிவிட்டு வீல் சேரை நம்ம அவங்க ஃபேஸ் வந்து பஸ்ஸை பார்த்த மாதிரி இருக்கணும். பஸ்ஸை பார்த்த மாதிரி ஃபுல்லாக அப் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணுறாங்கன்றதுனால இங்கே வச்சு சீட் பெல்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து சீட் பெல்ட் இருக்குது, அதை வந்து லாக்கர் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கும். இல்லை அவங்க ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வச்சு அவங்க வீலோட வந்து உள்ளே வந்து பெல்ட் எல்லாமே இருக்கும், லாக்கு அந்த கொக்கி டைப்பில் இருக்கும். அந்த 4 வீல்லையும் வந்து லாக் பண்ணுற மாதிரி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி சேம் இறங்கும் போதும் வந்து இந்த பொசிஷனில் வந்து இறங்கக்கூடாது. ஃபேஸ் வந்து இப்படி இருக்க மாதிரி பேக் சைட்லேருந்து தான் நம்ம இறக்கி விடணும். இங்கே இந்த எலக்ட்ரிக் பஸ் சார்ஜ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அண்ட் லைனாக நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் பஸ்ஸஸை ஒரே டைமில் சார்ஜ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு இந்த பூந்தமல்லி டிப்போ வந்து ரொம்பவே எக்யூப்டாக வச்சுருக்காங்க. இந்த பூந்தமல்லி டிப்போ மட்டும் இல்லை, சென்னையில் மொத்தம் 5 இடத்துல ஓ மொபிலிட்டினுடைய நம்ம எம்டிசியினுடைய கொலாபரேஷனில் டிப்போ வந்து இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸுக்கான சார்ஜிங்க்கு CCS2 போர்ட்டில் உங்களுக்கு 2 கன்ஸ் இருக்கிறது தெரியும். ஸோ இது வந்து ஒரு 240 கிலோவாட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு 120 அப்படின்னு 2 கன்னையும் போட்டு தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி பேசிஸில் இந்த பஸ்ஸஸ் எல்லாமே ட்ரபிள் ஃப்ரீயாகவும் நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கிறதுக்காக ஒரு இன்பில்ட் சர்வீஸ் ஸ்டேஷனும் ஒரு ஆட்டோமேட்டட் வாஷிங் பேவும் கூட வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது டிரைவர்ஸ்க்கான டெக்னிக்கல் ட்ரைனிங்கும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பஸ் டிரைவிங்கை ஒரு கரியராக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேஸாக இருக்கும். இப்போ நம்ம மீட் பண்ண இந்த 4 பெண்களும் இந்த பஸ்ஸை ஓட்டுறாங்க அப்படிங்கிறது தான் மேலோட்டமாக தெரியும். ஆனால் அவங்க ஒரு மாற்றத்துக்கான அடித்தளமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே அன்னைக்கு இவங்களை மீட் பண்ணது ரொம்பவும் சந்தோஷம். எந்த ஒரு பர்டிகுலர் வேலையும் ஒரு பர்டிகுலர் ஜெண்டருக்கானது, அதாவது இது வந்து ஆண்களுக்கான வேலை அப்படின்னு ஒதுக்கி வைக்க முடியாது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு அவங்க கூட பண்ண இந்த இன்ட்ராக்ஷன் வந்து உணர்த்துது அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பெண்களுக்கான சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்தா அவங்களால செய்ய முடியாத வேலை அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை டிராபிக்ல கார் ஓட்டுறதே ரொம்ப சிரமமா இருக்கு. 12 மீட்டருக்கு மேல லெங்த் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸை ரொம்ப அசால்ட்டா ஓட்டுறாங்க. சோ அதுலயே வந்து நீங்க வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்த OHM குளோபல் மொபிலிட்டிக்கும் இருக்கக்கூடிய கொலாபரேஷன் ஜஸ்ட் ஒரு சஸ்டைனபிளான மொபிலிட்டியை மட்டும் கொடுக்கல, அது வந்து விமன் எம்பவர்மெண்ட்டையும் கூட சேர்த்துக்கிட்டு டிராவல் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவை நாம இவ்வளவு மெனக்கட்டு எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இவங்களுடைய ஸ்டோரி. இந்த
ஸ்டோரி யாராவது ஒருத்தருக்காவது இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நமக்கு ஒரு சின்ன உதாரணம் போதும் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனா இந்த ஸ்டோரி இருந்திருக்கும், இந்த வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதை பார்க்குற உங்களுக்கு ரோட்ஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கு, வாங்க இந்த ஃபீல்டு உங்களை வெல்கம் பண்றதுக்கு தயாரா இருக்கு. ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா, பை.